இருக்கக்கூடிய எல்லா லீடரையுமே வெல்கம் பண்றேன். இது இது டெஃபினட்டா வந்து ஒரு ஒரு பெரிய வேல்யூபிள் ப்ரோக்ராமா இருக்கும். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டெஃபினட்டா வந்துட்டு நம்ம மென்டருக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ டெஃபினட்டா நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஷார்ப்பா இருங்க. ஸோ ஐ வில் டுகெதர் வெல்கம் மிஸ்டர் சுகு சார், டவுன் டைரக்டர் வெஸ்டீஜ். சுகு சார், நீங்க வரலாங்க. ஓகே, தேங்க்யூ. வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் வின்னர்ஸ் வேர்ல்ட்வைட் ஐ வெல்கம் யூ ஆல். ஸோ இது எதுக்காக இந்த உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா 2 மாஸ்க் கம்பல்சரி போட சொல்லிட்டு இருக்காங்க. இது ரெகுலர் மாஸ்க் ஒன்று ப்ளஸ் நம்மளுடைய வெஸ்டேஜ் மாஸ்க். ஸோ இது நான் வீட்டில் இருந்து பண்ணுறதுனால இந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் பண்ணுறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடியபிளாக இருக்கா, விசிபிளாக இருக்கா? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ல எஸ் கொடுங்க. சரியா? கிளியர் டைம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான செஷனுக்கு உங்களை நம்மளோட வின்னர்ஸ் வேர்ல்டோட ஃபேமிலி சார்பில் தேங்க்யூ, நிறைய பேர் வெல்கம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வின்னர்ஸ் வேர்ல்டோட ஃபேமிலியில் இது மாதிரி ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் வந்து நம்ம பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம டீமில் நிறைய லீடர்ஷிப் இருந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் பீப்புளோட வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாம் லீடர்ஷிப் பற்றி அப்படிங்கிறதுனால இந்த செஷன். ஸோ என்னன்னா, இப்போ டு பி ஃப்ராங்க் நம்ம எல்லாருமே லீடர்ஸ் தான், அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ லீடர்ஸ் இந்த சென்ஸ்னா என்ன தாட்னா, உங்களுடைய டீம்ல யாராவது ஒரு நபர் உங்களுடைய டவுன்லைனா வந்திருந்தாலும் ஸோ யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். உங்களை நம்பி வந்த பீப்புளுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள் பர்சன். அப்போ யூ ஆர் கன்சிடர் அஸ் அ லீடர். சரியா? பட் இங்க நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜஸ்ட் லீவ் இட். பட் ஸோ இதை நம்ம எடுத்துட்டு பண்ணும்போது என்னன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முழுமையா என்னோட தாட் கிடையாது. இட் இஸ் லேர்ன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லீடர்ஸ். தெர் ஆர் சோ மெனி லீடர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் பிளஸ் நிறைய விஷயங்கள் படிச்சது பிளஸ் ஓன் தாட்ல இருக்கிறது, இது எல்லாம் ஒரு கம்பைண்டா நம்மளோட ஃபேமிலிக்காக டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த பர்பஸ் ஆஃப் மீட்டிங். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு சில பாயிண்ட்ஸ் மாதிரி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட், லீடர்னா யாரு, லீடர்னா எப்படி இருப்பார்? கரெக்டா? இந்த சப்ஜெக்டே வந்து லீடர்ஷிப் பத்தி இப்ப நம்ம பேச போறோம். ஸோ ஒரு லீடர்னா எப்படி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள். இப்போ லீடர்னா ஃபார் எக்ஸாம்பிள் பில்கேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பில்கேட்ஸோடைய அவர் லீடர்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய காலகட்டத்துல கம்ப்யூட்டர்னே ஒன்று இல்லாத ஒரு காலகட்டத்துல அவர் ஒரு சேயிங் வந்து ஒரு பிளான் பண்ணார். என்னன்னு கேட்டீங்கன்னா, எ கம்ப்யூட்டர் ஆன் எவ்ரி டேபிள், ஒவ்வொரு டேபிள் மேலையும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷனரி கொண்டு வந்தார் இல்லையா? அதுதான் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப்னு சொல்றாங்க. தென் பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா, உங்களுக்கு தெரியும், தென்னாப்பிரிக்கால பயங்கர இனக்கலவரம் நடந்துட்டு இருக்கிற ஒரு பீரியட்ல 27 years he was in the prison. அப்போ அவர் வந்து ஒரு விஷனரி கொண்டு வர்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ டெமோக்ரஸி ஃபார் ஆல் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் அண்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வர்றாரு. சரியா? ரொம்ப நரகமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இஸ் திங்கிங் பியாண்ட். கரெக்டுங்களா? நார்மலான பீப்புள்னால திங்கே பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து திங்க் பண்றாரு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங். சரிங்களா? மார்ட்டின் லூதர் கிங் வந்து அவருடைய என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய காலகட்டத்துல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ரேப் ராசிசம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, எப்படி சொல்றது, இப்போ ஒரு காலேஜ்ல போனா இது பண்ணுவாங்க இல்லையா, ரேக்கிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பல கொடுமையில் அனுபவிச்சுட்டு ஒரு பீரியட்ல அவர் என்ன பண்ணாருன்னா, இட் இஸ் எல்லாத்துக்கும் ஒரு நிலையான ஒரு ரைட் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் ஈக்குவல் மென்ஸ் ஆர் ப்ரிவிலேஜ், ஆல் மென்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் மென்ஸ் ஆர் ஹேவிங் சேம் ப்ரிவிலேஜ்னு சொல்லி திங்க் பண்ணார். அப்போ ஒரு லீடர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சரியான சூழ்நிலை இல்லாத போதும் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நினைச்சு செயல்படுத்துறாரு பாத்தீங்கன்னா, இஸ் கால்ட் தி லீடர் அப்படிங்கிறாங்க. சரி, தட் இஸ் இன்னர் குவாலிட்டி ஆஃப் தி லீடர். சரிங்களா? அப்போ சுச்சுவேஷன் வந்து நாட் ரியலிஸ்டிக்கா இருக்காது. என்னோட மெசேஜ் என்னன்னா, எல்லா சூழ்நிலையிலும் கரெக்டா இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறவர் இஸ் நாட் அ லீடர், இஸ் அ ஃபாலோவர். சுச்சுவேஷன் எல்லாம் அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும்போது சம்திங் லுக்கிங் ஃபார் அ கிரேட் விஷன், அவங்களுக்கு பேர் தான் லீடர்ஷிப்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஃபீல்டுல நான் உங்களோட இன்டராக்ட் கனெக்ட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேபி த சிச்சுவேஷன்ஸ் ஆர் வர்ஸ்ட் ஆர் மேபி த சிச்சுவேஷன்ஸ் ஆர் நாட் இன் யுவர் திஸ் திங்.
பட் நீங்க when you are stable, உங்களோட லீடர்ஷிப்ல ஒன் ஆர் 2 இயர்ஸ் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல நீங்க லீடர்ஷிப்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய பில்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து த்ரூ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அடைக்கணும். பில்ஸ்னா என்ன? அது கரண்ட் பில்லுல இருந்து ஸ்கூல் பில் வரைக்கும் எல்லா பில்ஸுமே இட் வில் பி கிளியர் ஆயிடும். அண்ட் 2 to 3 இயர்ஸ் when you are stable with your leadership, உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்ஸ்ல டெஃபினட்டா இருக்கும். 3 to 5 years when you are stable in leadership, you will be multi-millionaire. So that is a proven. Correct. So அப்போ சுச்சுவேஷன்ஸ் ரியலிஸ்டிக்கா இல்லாத போதும், சுச்சுவேஷன் நம்மளுக்கு சரியா இல்லாத போதும், நம்ம விசனரியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பீப்புளுக்கு பேர் தான் லீடர்ஸ். ஸோ அப்போ யூ ஆர் ஆல் லீடர்ஸ். உங்களுக்கு அக்செப்டடா இருந்ததுன்னா சே லீடர்னு கொடுங்க இதுல. கரெக்டா? அண்ட் செகண்ட் திங், ஃபர்ஸ்ட் விஷயம் லீடர்ஷிப் உடைய இன்னர் குவாலிட்டி என்னன்னு பார்த்தோம். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல் லீடரோட ஒரு பவர்ஃபுல் லீடருடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்? சரிங்களா? ஒரு பவர்ஃபுல் லீடர்னா யாரு, அவருடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தா, அவர் வந்து பாத்தீங்கன்னா இர்ரேஷனலா திங்கிங் இருக்குமா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சிச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, பிகாஸ் லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் தி ஃபேண்டாஸ்டிக் ரெஸ்பான்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாலி சாரோட மீட்டிங் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கோவிட் வந்து வேர்ல்டு ஃபுல்லா அஃபெக்ட் ஆகிருக்குது. பட் அந்த சூழ்நிலையிலும் பாலேஸ்வரோடைய தாட் என்ன டிஸ்கஸ் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆன் 2025 இட் இஸ் கோயிங் டு பி 10,000 crore டர்ன் ஓவர். இன்னைக்கு நம்மளுடைய கம்பெனில ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 பீப்புள் தான் கார் எடுத்திருக்காங்க. பட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் இஸ் கோயிங் டு பி 1 lakh பீப்புள் கார் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு இம்பாசிபிளே இல்லாத ஒரு சூழ்நிலையில பாசிபிளா பார்க்கக்கூடிய ஒரு 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 இர்ரேஷனல் திங்கிங் இருக்கிறவங்கள தான் இன்னர் குவாலிட்டி ஆஃப் த லீடர்னு சொல்றாங்க. சரிங்க. அடுத்து என்னன்னா, ஆல்டர்னேட் ரியாலிட்டி அவங்கள்ட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உலகமே ஒரு கேவிங்னு சொல்லுவாங்க. உலகமே ஒரு இடத்துல போய் டிஸ்டர்ப் ஆகிற சூழ்நிலையில கூட they will be looking for the opportunity, that is called leadership. அது வந்து லீடர்ஷிப்போட இன்னர் குவாலிட்டியா இருக்கும் அப்படின்பாங்க. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு லீடர்ஷிப் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைலூஷனல் ஃபில்த் அப்படிப்பாங்க. ஃபெய்த் டைலூஷனல் ஃபில்த்னு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, இஃப் யூ வாண்ட் டு கோ டு ஹிமாலயா, இங்கிருந்து ஹிமாலயா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. சரியா? ஆனா மேபி நைட்ல டிராவல் பண்ணலாம், பகல்ல டிராவல் பண்ணலாம், நைட் டிராவல் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது. இங்கிருந்து ஹிமாலயாவுக்கு வழி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் போறேன்னு சொல்றவங்களுக்கு பேர் லீடர்ஷிப் கிடையாது. இங்கிருந்து போக போகவே அவங்களோட சூழ்நிலையை அடாப்ட் பண்ணி டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க இல்லையா? தட் இஸ் கால்டு இல்லூஷனல் ஃபெய்த் அப்படின்னு. ஸோ பார்க்காத ஒரு விஷயத்து மேல ஃபெய்த் வச்சு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி தான் இன்னர் குவாலிட்டி ஆஃப் தி ரைட் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபெக்ஷியஸ் ஆப்டிமிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்காத ஒரு விஷயத்துல அதுல என்ன பிரச்சனை இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு ஃபெய்த் அது மேல இருக்கும். சரிங்களா? என்ன ஆனாலும் இது நடந்துரும், என்ன ஆனாலும் இது நடக்கும், எந்த சூழ்நிலை ஆனாலும் இட் இஸ் கோயிங் டு பி டன், இட் இஸ் கோயிங் டு பி டன் ஆன் பிகாஃப் ஆஃப் மீ அப்படின்னு பிலீவ் பண்றாரு இல்லையா? தட் இஸ் தி இன்னர் குவாலிட்டி ஆஃப் தி லீடர் அப்படிங்கிறது. ஸோ ஒரு இன்னர் குவாலிட்டி ஆஃப் தி லீடர் அப்படின்னு என்னன்னா, ஒரு பார்க்காத விஷயத்து மேலையும் ஒரு 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 நம்பகத்தன்மையோட செயல்படுறாரு இல்லைங்களா? அவருக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப்போடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ஆர் ஆல் சம். ஒரு லீடர் அவருடைய மைண்ட்ல எப்படி இருக்கும், அவருடைய தாட் எப்படி இருக்கும், அவருடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலா நீங்க இப்போ இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ வித்தியாசமா வார்த்தைகள்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இட் இஸ் சிம்பிள். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா சொல்ல போனா இட் இஸ் லாட் ஈஸியர் தென் வாட் யூ திங்க் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் லாட் ஈஸியர் அப்படின்னா, இப்போ than you think that is called. இப்போ இதுக்கு நானே சொல்றேன்னு ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து when I was a medical representative, அப்போ வந்து ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிற ஒரு மந்த்லி ஒரு டீம் மீட்டிங் நடக்கும். ஸோ அந்த டீம் மீட்டிங்ல வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. எவ்ரி மந்த் என்ன டர்ன் ஓவர் நடந்திருக்கு, என்ன சேல் நடந்திருக்கு, அது மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ போய் பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்கும். நாட் அ ப்ராப்ளம். இது வந்து ஜஸ்ட் நீங்க மெசேஜ் நான் சொல்ல வர என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி நீங்க நினைக்கிறத விட ஈஸியா இருக்கும் ஒரு விஷயம் அப்படிங்கிறதான். ஆஸ் அ லீடர்
நீங்க நினைக்கிறீங்களா ஒரு விஷயம், அதுக்கு தான் இப்போ உங்களோட நான் டிராவல் பண்ண வரேன். என்னன்னா, அதுக்கு நான் போர்டு இது நோ ப்ராப்ளம் விடுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து அதான் சொன்னேன்ல, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும்போது, ஒரு 5 பேர், 6 பேர் இருக்கிற ஒரு மீட்டிங்ல வந்து பேச சொல்லுவாங்க பிரசன்டேஷன். அப்போ தொடெல்லாம் நடுங்கும். ஒரு பயமா இருக்கும். போய் பேசுறதுக்கே ஒரு பயமா இருக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 2 டைம், 3 டைம், 4 டைம் அதுல மந்த்லி மீட்டிங்ல போய் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருந்தது. விச் மீன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப உங்களுக்கே தெரியும். நீங்களும் ஆஸ் எ லீடரா நீங்க நெறைய இடங்கள்ல பார்த்திருக்கலாம். என்னன்னா, ஒரு மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மைக் குடுத்து ஸ்டேஜ்ல பேச சொல்லும்போது, உங்களுக்கு ஒரு மாரி ஒரு மாரி ஷிவரிங்கா இருக்கும். ஒரு மாரி பயமா இருக்கும். எப்படி பேசுறது? நீங்க மைண்ட்ல ஒண்ணு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஒண்ணு எழுதி வச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனா அங்க பேசுனது வந்து வேறயா இருந்திருக்கும். ஒரு மாரி ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் யூ வில் நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க அந்த இடத்துல. உங்களுக்கே தெரியும். ஓகே நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். அப்ப என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இஃப் யூ திங்க் ஆஸ் எ லீடரா, இஃப் யூ திங்க் இட் இஸ் ஹார்ட், இட் இஸ் கோயிங் டூ பி ஹார்டர். நீங்க ஒரு விஷயம் கடினம்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிறத விட அது மிகப்பெரிய கடினமா இருக்கும். நீங்க ஒரு விஷயம் ஈஸி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நினைக்கிறத விட அது ஈஸியா இருக்கும். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் அ லீடர். உங்களுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? ஆக்சுவலி அதான் நான் சொல்ல வரேன். ஒரு பீரியடுக்கு அப்புறம், இப்போ ஒரு 5 பேர், 6 பேர் இருக்கிற ஒரு மீட்டிங்ல போய் பேச சொன்னா, அத நினைச்சா நமக்கு சிரிப்பு வரும். இப்போ ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீங்க செஞ்ச விஷயங்கள திருப்பி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஒரு சிரிப்பு வரும். இவ்வளோ விஷயம் நம்மளே பண்ணியிருக்கோமே! இவ்வளோ தான நம்மளால பண்ண முடியாதான்னு சொல்லி. ஸோ த மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் எ லீடர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத விட செயல்படுத்துறது ஈஸி. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த மெசேஜ் ஃபார் மீ. அடுத்தது. சரி. இப்போ ஒரு விஷயம் வந்து அடுத்த பாயிண்ட். இப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயம் ஆஸ் எ லீடரா நம்ம எந்த ஒரு விஷயத்த கன்சீவ் பண்றோமோ, அது சரியான ஃபர்டைல் லேண்டா இருந்ததுன்னா, த ஈல்ட் வில் பி எனார்மஸ். த ஈல்ட் வில் பி ஃபென்டாமினல் ஃபினாமினல் அண்ட் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் நான் நம்மளுடைய இதோட வந்து கனெக்ட் பண்ணி சொல்றேன். இப்போ அது எப்படி சார் அது? இப்போ ஒரு விஷயத்த வந்து ஒரு லீடர் கன்சீவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல இருக்கும் உங்களுக்கு. இப்படி நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு 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 தாட் உங்களுக்குள்ள கன்சீவ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நாட் தட் ஒன்லி திங் குழந்தை பிறக்கிறது தான் கன்சீவ் கிடையாது. உங்களோட மைண்ட்ல ஒரு விஷயம் உதிச்சு, அந்த விஷயம் உங்களுக்குள்ள கருவா வளர்ந்து, அந்த விஷயம் உங்களுக்கு உருவமா வந்து நிக்கிறதுக்கு பேரு தான் கன்சீவ்மா. கன்சீவ் இன் த சென்ஸ் வாட் வாட் அ லீடர் நீங்க உள்வாங்குறீங்க, அத உங்களுக்குள்ள கிரகிக்கிறீங்க, அத உங்களுக்குள்ள வளர்த்துறீங்க, அத ரியலிஸ்டிக்கா ஒரு விஷயத்த கொண்டு வரீங்க இல்லையா? தட் இஸ் கால்டு ரியல் லீடர்ஷிப் சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, ஆ இப்போ உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டைம் இருக்கு. கரெக்ட்டா இல்லைங்களா? அதுல ஒரு சேயிங் ஒண்ணு இருக்கு. "த ரோம் வாஸ் நாட் பில்ட் பை ஓவர் நைட்" அப்படின்னு இருக்கும். அப்படின்னா, ஓரிரவுல ரோம் கட்டப்பட்டதல்ல. சரிங்களா? பல 100 வருடங்களாக பல மன்னர்களால மாத்தி, மாத்தி, மாத்தி கட்டப்பட்ட ஒரு விஷயம் தான் ரோம். சரிங்களா? அந்த மாரி ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஒன்ஸ் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிருச்சுன்னா, கன்சீவ் ஆயிருச்சுன்னா, அது கண்டிப்பா குரோத்ல இருக்கும். உங்களுடைய தாட் ப்ராசஸ் அதுல இருந்துட்டே இருந்த போதும், டெஃபினெட்லி ஒன் டே நீங்க என்ன கன்சீவ் பண்ணியிருக்கீங்களோ, அது கண்டிப்பா உங்க கையில வந்து கிடைச்சே தீரும். அதுல வந்து பிகாஸ் ஏன் இத நான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, பிகாஸ் வி ஆர் ஆல் ஃபெர்டைல் லேண்ட். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இந்தியால வந்து நியர் அபௌட் 140 crore பீப்பிள் இருக்காங்க. தேங்க் யூ மிஸ்டர் அருண் பாபு. ஆல்மோஸ்ட் ஒரு 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 140 crore பீப்பிள் இருக்கோம். அதுல நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிற நேத்து கூட ஐ ஹேட் அ டிஸ்கஸ் வித் மிஸ்டர் ஸ்ரீதர், அவர் கிரவுண்ட் டைரக்டர். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் இப்போ இன்னைக்கு வந்து மாசம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 100 crore ஒரு 500 crore இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி எல்லாம் கூட இன்னைக்கு வந்து லாக்டவுன்ல இருக்கு சார். பட் நம்ம என்ன பெருசா பண்ணிட்டோம்? ஜஸ்ட் வி ஆர் மூவிங் வித் த பீப்புள். இன்னைக்கு வந்து பிசினஸ் வந்து ஜீரோ ஆகலல்ல. விச் மீன்ஸ் வி ஹவ் டிட் சம்திங் தானே அப்படின்னு பேசிட்டு இருந்தார். எஸ் அப்சல்யூட்லி. வி ஆர் நாட் டிட் சம்திங், வி ஆர் டிட் ஃபேன்டாஸ்டிக் திங். சரிங்களா? வி ஹவ் thousands ஆஃப் பீப்புள், வி ஹவ் thousands ஆஃப் லீடர்ஸ் நம்ம வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கோம். அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஃபீல்டுலையுமே சரிங்களா, நாட் ஓன்லி திஸ் ஃபீல்ட், இன் எனி ஃபீல்ட், இஃப் யூ வாண்ட் டு பி அ மாஸ்டர், சரிங்களா, லீடர்
லீடர்னா என்னது? இட் இஸ் கோயிங் டு பி மாஸ்டர் இன் த பர்டிகுலர் செக்மெண்ட். நீங்க அதுல லீடர்ஷிப்பா இருக்க போறீங்க. ஒரு அரசியல்ல வந்து ஒரு பெரிய மாஸ்டரா இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி லீடர். கரெக்டா இல்லைங்களா? எனி ஃபீல்ட் ஃபார் தட் மேட்டர். ஸோ அப்போ நான் புக்ல ஒரு விஷயம் படிச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நபரும் 10,000 ஹவர்ஸ், சரிங்களா, 10,000 மணி நேரம் இஸ் மைண்ட் அண்ட் பிசிக்கல், சரிங்களா, போத் மைண்ட், மனதளவிலையும் அவருடைய உடல் அளவிலையும் 10,000 மணி நேரம் ஒரு விஷயத்துல அவருடைய கவனம் இருந்து அவர் செயல்பட்டாருன்னா he is going to be a master in that field. சரிங்களா? So if you want to be leadership, if you want to be big leadership, or if you want to be going to be a massive success அப்படின்னு கேட்டீங்கன்னா, stay for 10,000 hours in the field. சரிங்களா? டெஃபினட்டா அந்த 10,000 ஹவர்ஸ்ல it is going to be a success. சரிங்களா? if you accepted இருந்ததுன்னா 10K கொடுங்க. சரிங்களா? 10K. So 10,000 hours in the businessல நீங்க டிராவல் ஆனீங்கன்னா you are going to be the master in that field. சரிங்களா? thank you. ரைட். அப்போ இன்னும் ரெண்டு மூணு கொஞ்சம் விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து கமிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மிஸ்டர் சீனிவாசன், தேங்க்யூ. நிறைய பேர் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ. இப்போ நிறைய பேர் நம்மளோட ஃபீல்டுல போகும்போது ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிற ஒரு கேள்வி வந்து இதுவா இருக்கும். என்ன கேட்பாங்கன்னா, சார் நான் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளான் போட்டிருக்கேன். கரெக்டா மிஸ்டர் கார்த்திக் தூத்துக்குடி, தேங்க்யூ. அப்போ ஒரு 20 நான் பிளான் போட்டிருக்கேன், ஆனா எனக்கு வந்து ஜாயினிங்கே வரமாட்டேங்குது, என்ன சார் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்கறது உண்டு. எஸ் சார் நோ? எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்களேன். சார் நான் மட்டும் போய் பிளான் கொடுத்தேன்னா ஒரு 20 பிளான் 30 பிளான் கொடுத்தா கூட பீப்புள் வந்து ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அது என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து இப்போ ஒரு ஆன்சர் உங்களோட டிஸ்கஸ் பண்றேன். இப்போ நான் ஒரு நண்பர்கிட்ட போய் இதே நம்மளோட டீம்ல ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம். அப்போ பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசிட்டு இருந்தோம்னா, தேங்க்யூ, என்னன்னா இப்போ நமக்கு ஒரு 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 சிஸ்டம் இருக்கு. கரெக்டா இப்படிதான் நம்ம பேசணும். இப்படி அப்ப நான் போய் கேட்கிறேன், சார் நீங்க வந்து உட்கார்ந்து பிளான் சொன்னீங்களா, போர்டில் பிளான் காட்டினீங்களா? தேங்க்யூ வெரி மச். அப்போ நீங்க எப்படி பிளான் காட்டினீங்க? சார் நான் வந்து ஆல்ரெடி வினஸ் வேர்ல்டுல கொடுத்துருக்க சஜஷன் தான் பிளான் காட்டினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, ப்ராடக்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணீங்களா? எஸ் சார், நான் ப்ராடக்ட் எல்லாம் காட்டினேன், ப்ராடக்ட்டை பத்தி சொன்னேன் சார். அப்புறம் சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட இன்கம் எல்லாம் நான் காட்டினேன் சார், கொஞ்சம் டெஸ்டிமோனியல் எல்லாம் காட்டினேன் சார். சரிங்களா? டெஸ்டிமோனியல் எல்லாம் காட்டினேன் சார் அப்படின்னு. அப்போ நான் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கேன். சரி வேற என்ன, அப்ப ஏன் வரல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கும்போது அப்போ வந்து இப்படியே கேட்டே வர அவர் எல்லா விஷயம் சொல்லிட்டே வர்றாரு. கடைசியா ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்கிறேன், சரி சார் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் முடி வச்சுட்டு நான் வெயிட் பண்ணுவேன் சார், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. கரெக்டா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு வெயிட் பண்ணுவேன் அப்படின்னாரு. அப்போ வெயிட் 1 செகண்ட். அப்போ நான் என்ன சொல்ல வர்றாருன்னு வெயிட் பண்ணுவேன் சார் அப்படின்னாரு. நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட, நீங்க ஜாயின் பண்ண சொல்லி கேட்டீங்களா அப்படின்னு. சார் அது மட்டும்தான் சார் நான் கேட்கல. அப்போ அவர் என்ன நினைச்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த டவுன்லைனோட நினைச்சிட்டாரு, என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம எல்லாருமே we are not here to share the people. சரிங்களா? நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஜஸ்ட் ஷேரிங் பண்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. we are a selling people. கரெக்டா இல்லைங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிருக்கும். கரெக்டா இல்லைங்களா? ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஆனவங்க எல்லாருமே மேரேஜுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போயிருப்பாங்க. பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நீங்களா முடிவு எடுத்திருப்பீங்களா? அந்த ஒரு 10 செகண்ட்ல யாரோ ஒருத்தர் பக்கத்துல இருந்து சொல்லியிருப்பாங்க, நல்லா இருக்கு, ஓகே தானே, பண்ணிடலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆமான்னு சொல்லியிருப்பீங்க. கரெக்டா இல்லையா? எல்லாம் நீங்களே முடிவு எடுத்துட்டு போய் பண்ற மாதிரி இருந்தா ரொம்ப 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 கஷ்டம். அப்போ ஒரு கல்யாணம் பண்றதுக்கு அவங்களோட லைஃப் டிசைட் பண்றதுக்கே சம்ஒன் நீ பண்ணிக்க அது நல்லா இருக்குன்னு சொல்லும் போது, இந்த மாதிரி ஒரு பெரிய பிசினஸ்க்கு கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணு நீங்க கேட்கறது இல்ல, அதனால அவங்க ஜாயின் பண்றது இல்ல. மேட்டர் இஸ் வெரி சிம்பிள். பிகாஸ் யூ ஆர் நாட் ஆஸ்க் ஃபார் ஜாயினிங், ஹவு கம் யூ ஜாயின்? அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஓ இதெல்லாம் இந்த தம்பி காட்டுறாரு போல இருக்கு, ஓ இப்படி எல்லாம் இருக்கு போல இருக்கு, ஓ இப்படி எல்லாம் இருக்கு போல இருக்கு, சரிங்க தம்பி நல்லா இருக்குது. அடுத்து நம்மளே நம்ம ஆட்கள் இன்னொரு விஷயம் ரொம்ப புத்தாலித்தனமா சொல்லிட்டு வருது, என்னன்னா நீங்க யோசிச்சுட்டு சொல்லுங்களேன். புரியுதா இல்லையா?
அவரு கம்முன்னு தான் இருப்பாரு. அவரு கூட சரி என்னமோ என்னமோ சொல்றாங்க, நல்லா தான் இருக்கும் போலன்னு நினைப்பாரு. உடனே நம்மால புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் சொன்னாரு. நீங்க யோசிச்சுட்டு சொல்லுங்க. நான் 2 நாள் கழிச்சு கூப்பிடுறேன். அவரு யோசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அவர் உங்களுக்குள்ள பிளான் காட்டிட்டு இருந்திருப்பாரு. எஸ் ஆர் நோ? அப்போ கேட்கறது இல்ல நம்ம. ஜாயின் பண்ணுங்கன்னு கேட்டா கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க. பிகாஸ் பீப்பிள் ஆர் நாட் ஒரு நிறைய நீங்க நினைக்கலாம் பீப்புள் எல்லாருமே டிசைட் பண்ணிடுவாங்கன்னு. பீப்புள் எல்லாருனாலே காமன் பீப்புள்னால டிசைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பிலீவ் மீ. சரிங்களா? ஸோ இந்த மூமெண்ட்ல இருந்து நம்மளோட டீம்ல ஆஸ் அ லீடரா நீங்க போனீங்கன்னா, நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ஜாயின் பண்ணுங்கன்னு கேளுங்க. தே வில் ஜாயின். ரைட்டா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லீடர்ஷிப். கரெக்டா? ஸோ அப்போ அவங்ககிட்ட சொன்னோன்னா அவர் ஓகே சார், கரெக்ட் சார், நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளோட சொன்னாரு. சரிங்களா? அடுத்தது இப்போ தேங்க்யூ ஃபென்டாஸ்டிக் டைமண்ட்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆஸ் அ லீடர் நம்மளுக்கு என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, வி ஷுட் ஹேவ் அ ஒரு கிளாரிட்டி இருக்கணும். கரெக்டா? ஏதோ ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கும். கலங்கின குட்டையில வந்து மீன் பிடிக்க முடியுமான்னா டெஃபினட்டா மீன் பிடிக்க முடியாது. கரெக்டா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா, அகெயின் மை இன்ஸ்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பாலி சார். ஏன்னா இன்னைக்கு அவரோட ஏஜ் ஆல்மோஸ்ட் 60+ இருக்கிறாரு. கரெக்டா இல்லைங்களா? அடுத்து ஒரு 5 இயர்ஸ்ல அவரோட விஷன் பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 15, 16, 17 வருஷம் இப்போ கம்ப்ளீட் பண்ண போறோம் இன்னொரு 2 டேஸ்ல. அப்போ 17 இயர்ஸா பண்ணாத ஒரு விஷயத்த அடுத்த 2 to 3 இயர்ஸ்ல பண்ணக்கூடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கிறாருன்னா, அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்குது எதுக்காக இதை செய்யணும்னு. பட் மோஸ்ட் ஆஃப் தி லீடர்ஸுக்கு வந்து நம்ம கேட்கும்போது, சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு பணம் வேணும், எல்லாத்துக்கும் பணம் தான் வேணும், என்னென்ன வேணும். பட் தே டோன்ட் ஹேவ் ஒரு கிளாரிட்டி இருக்காது. எவ்வளவு வேணும், எப்ப வேணும், எந்த டைம்ல வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு வந்து இருக்கிறது இல்ல. தட் இஸ் a சிம்பிள் ரீசன் அவங்கனால பெரிய விஷயத்த வந்து பண்ண முடியறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வி ஷுட் ஹேவ் அ கிளாரிட்டி. கரெக்ட்டுங்களா? சரி, அப்போ நீங்க கேட்கலாம், சார் என்ன சார் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கிளாரிட்டினா என்ன? திஸ் இஸ் மை கிளாரிட்டி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃபேமிலி இது, அதனால என்னோட கிளாரிட்டி நான் சொல்றேன். ஸோ கமிங் 2025 டிசம்பர் மந்த் என்னுடைய 12 லெக்கும் ஈச் லெக் 1 லட்சம் பிவி இருக்கும். என்னுடைய இன்கம் 25 lakhs per month இருக்கும். In the field of Vestige Marketing Private Limited. This is my clarity. கரெக்டா? எனக்கு எத்தனை டீம் வரும், எத்தனை டீம் போகும், என்ன நடக்கும், I don't mind all those things. But my clarity is that very very simple. 12 லெக், ஈச் லெக் 1 லட்சம் பிவி இருக்கும். டோட்டலா 12 லட்சம் பிவி கிராஸ் ஆயிருக்கும். My income will be my income on December 2025 25 lakhs per month income. This is the clarity. ஒன்ஸ் நீங்க கிளியரா இருக்கும்போது தானே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழி கொடுக்கும். நீங்களே கலங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வழி இருக்கும்? ஸோ மை ரிக்வெஸ்ட் இஸ் தட் ஹேவ் அ கிளாரிட்டி இன் யுவர் வாட் யூ ஆர் டூயிங். கரெக்டா? ஸோ லீடர்ஸ் ஹேவ் ஆல்வேஸ் அ கிளாரிட்டி அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து இப்போ ஒரு விஷயத்துக்கும் ஒரு எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் டைம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லைங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங். இப்போ நான் நிறைய பேருக்கு கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க பீப்புள் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அரிச்சுப்படுறது, ரொம்ப அவசரப்படுறது. கரெக்டா இல்லைங்களா? எப்படி சொல்றதுன்னா, ஈச் அண்ட் எவ்ரி திங், ஈச் அண்ட் எவ்ரி லீடர். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ இன்னைக்கு அகெயின் பாலி சார் தான் நான் சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு 16, 17 வருஷம் இஸ் இன் த ஃபீல்டு ஃபார் த கன்சிஸ்டன்சி க்ரோத்தை பார்த்துட்டு தான் இன்னைக்கு வந்து ஒரு விஷன் வந்து செட் பண்ண முடியுது. சரிங்களா? அப்போ நான் இது வந்து ஒரு விஷயத்தோட உங்களுக்கு கனெக்டிவிட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைட்டா? இப்போ சரி, ராமாயணத்துல ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? நான் படிச்சது அது. இப்போ வந்து ராமர் உங்களுக்கு தெரியும், ராவணன் வந்து சீதையை கடத்தி கொண்டே வச்சிடுறாரு. அப்போ ராமன் லட்சுமணன் 2 பேரும் போய் என்ன பண்றாங்கன்னா, ராமன் அண்ட் லட்சுமணன் என்ன பண்றாங்க, போய் அவரை சீதையை மீட்டு வர்றதுக்காக பிளான் பண்ணி இருக்காங்க. அப்போ அங்க போய் இருக்கிறாங்க. அவர் வந்து சுக்ரீவன்ட்ட சொல்லி விட்டுருக்காங்க, நீ போயிட்டு வானர படைகளை சீக்கிரமா கூட்டிட்டு வா, நம்ம இங்கிருந்து அங்க ஸ்ரீலங்கால போய் மீட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுக்ரீவன் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. உடனே ராமருடைய பொண்டாட்டி இல்லையா, அதனால ராமர் வந்து டென்ஷன் ஆகுறாரு. என்ன ஆகுறாருன்னா, என்ன சுக்ரீவனை நம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு நாளா இன்னும் காணோம், லேட் ஆயிடுச்சு,
நான் ஒரே ஆள் இங்கிருந்து கிளம்பி போய் நான் அடிச்சு துவம்சம் பண்ணி சீதை மீட்டு வரேன்னு சொல்லி ராமர் வந்து லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு. அப்போ லக்ஷ்மணன் அவரோட தம்பி தான், பட் இருந்தாலும் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. அண்ணா, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சரியான தருணம் இல்லை. ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா என்ன காலம் சொல்றாங்கன்னா கார்காலம் அப்படிம்பாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிறது கார்காலம். இன்னும் கொஞ்ச நாள்ல இது முடிஞ்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டி விருது அப்படின்னு சொல்லி வரும். கிறிஸ்டி விரதம் அப்படின்னு அந்த காலம் மாறுது. ஸோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வானர படைகளுடைய பலம் வந்து கூடுதலா இருக்கும். அப்ப சுக்ரீவன் வந்து வானர படைகளோட வரும்போது நம்ம போய் ஈஸியா அவனை வந்து அட்டாக் பண்ணி நம்மளால வந்து எடுத்துட்டு வந்துட முடியும். கரெக்டா? நம்மளால அட்டாக் பண்ணி எடுத்துட்டு வந்துட முடியுங்க. அப்போ ராமபிரானாகிய இந்த கடவுளுக்கே பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன் என்ன ஒரு டைப்ஸ் கொடுத்தாருன்னா, அண்ணா வெயிட் ஃபார் த ரைட் டைம் டு ஹிட் த எதிரி அப்படிங்கிறது. கரெக்டா? தமிழ் இங்கிலீஷ்லாம் தங்கிலீஷ் மாதிரி வருது, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அப்போ மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களால செஞ்சிட முடியும், இருந்தாலும் அந்த சரியான டைம்ல செஞ்சோம்னு கேட்டீங்கன்னா த ரிசல்ட்ஸ் வில் பி எனார்மஸ் அப்படிங்கிறது தான் இதுல மெசேஜ். இன்னொரு விஷயம் கூட உங்களோட சொல்லலாம், சரிங்களா? திருவள்ளுவர் ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாரு, என்னன்னா காலம் கருதி ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா, சரிங்களா, காலம் கருதி செய்யப்படும் ஒரு விஷயம் இந்த உலகத்தையே உங்களுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு பவர் இருக்குது. ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, காலம் கருதி. பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ ஐ எம் நாட் டிஎம்கே, பட் இருந்தாலும் சொல்றேன், உங்களுக்கு தெரியும் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு வந்து 60+ இயர்ஸ், அவருடைய 14வது வயசுல அரசியலுக்கு வராரு. ஹி வாஸ் வெயிட்டிங். அவங்களுடைய அப்பா ஆல்மோஸ்ட் 96, 97 வயசுல இறக்குற வரைக்கும் ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் டு டேக் த லீடர்ஷிப். எஸ் ஆர் நோ? ஸோ த ரைட் டைம் பார்த்து செய்யறது ஒரு லீடர்ஷிப்போட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி உங்களுக்கு இஃப் யூ ஆர் அக்செப்டிங் டைம்னு கொடுங்களேன், சரிங்களா? இது உங்களுக்கு அக்செப்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா டைம்னு கொடுங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி டைம்ல செய்யாத ஒரு விஷயம் என்ன ஆகும்னு சொல்றேனே, ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏன் ஒரு விஷயத்த வந்து நம்ம டைம்ல செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்க ட்ரெயின்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ட்ரெயின்ல இப்போ சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இருந்திருப்பாரு. அவர் சென்னையில இருந்து, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சென்னையில இருந்து இது வரைக்கும் வந்துட்டு இருந்திருப்பாரு, சேலம் வரைக்கும் வந்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு 6 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி வந்திருப்பாரு. ஆனா என்ன ஆயிருக்கும்னா, அந்த என்ன பண்ணுவாரு, பிளாட்ஃபார்ம் வர்றதுக்கு முன்னாடியே பேக் எல்லாம் தூக்கிட்டு தோல்ல மாட்டிக்கிட்டு வந்து சைட்ல ஒரு கையை பிடிச்சிட்டு நின்னுக்கிறது, ஃபுட்போர்ட்ல நின்று தொங்கிட்டு வர்றது. கரெக்டா? கொஞ்ச தூரம் கிட்ட வரும்போது, பிளாட்ஃபார்ம் கிட்ட வரும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அது நின்றும். மேட்டர் ஆஃப் அடுத்த 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்ல அந்த ட்ரெயின் நிக்க போகுது. பட் அவருக்கு என்ன அர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா, இறங்குறதுக்கு முயற்சி பண்ணுவார். பட் டக்குன்னு கால் மாட்டிக்கும். கால் மாட்டி கீழே விழுந்ததுன்னா கால் கட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் இருந்துட்டு இருந்திருப்பார். இது நடந்திருக்கு, என்னோட ஃப்ரெண்டுக்கே நடந்திருக்கு. நான் அதனாலதான் சொல்றேன். அப்போ சரியான ஒரு டைம்ல செய்யக்கூடிய விஷயம், இட் இஸ் கோயிங் டு பி கிவ் யூ த பினாமினல் ரிசல்ட். ஸோ லீடர்ஷிப் இஸ் ஆல்சோ த ஃபென்டாஸ்டிக் டைம்ல பிளே பண்றது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அடுத்தது, சரி சார், அப்போ ஓகே. அடுத்தது இப்போ ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுடைய பீப்புள்கிட்ட எப்படி பண்ண வைக்க முடியும், சரிங்களா? சரியான டைம் பார்த்து தான் பண்ற ஒரு விஷயமும். இன்னொரு லீடர்ஷிப்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்ன என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வெளியில இருக்கிற எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றது தான் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் 200% இட் இஸ் நாட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னரா என்ன சேஞ்ச் ஆகிறோமே, தட் இஸ் கோயிங் டு பி அவுட்டர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கூட நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சார், இப்போ நான் உங்களோட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ண முடியும். என்னன்னா, இப்போ நீங்க யாராவது ஒரு பீப்புள் கிட்ட கூட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராஸ்பெக்ட் கிட்டயோ ஒரு டவுன்லைன் கிட்டயோ கூட்டிட்டு போனீங்கன்னா 1 ஹவர்ல அவங்களை இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்க முடியும்னு நான் சொல்றேன். எத்தனை பேர் எஸ் சொல்றீங்க, எத்தனை பேர் நோ சொல்றீங்க? கமெண்ட் கொடுங்க. சரி, ஐ எம் சேயிங் தட் 1 ஹவர்ல அவரை வந்து ஒரு பெரிய லீடர்ஷிப், ஒரு பெரிய விஷ்னரா மாத்திர முடியும்னு நம்புறேன். நீங்க எஸ் ஆர் நோ ப்ராக்டிக்கலா சொல்லுங்க. சும்மா நினைச்சுக்க எஸ் நிறைய பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா 1 ஹவர்ல ஏன் ஒருத்தர் நோ கொடுத்துருக்காரு? ஃபென்டாஸ்டிக், சரிங்களா? ஃபென்டாஸ்டிக். நிறைய பேர் இன்னர் மைண்ட்ல இருந்து பேசுறீங்க, நோன்னு சொல்லியிருக்கீங்க. அப்சல்யூட்லி அது கரெக்ட், நீங்க நினைக்கிறது கரெக்டா. ஸோ என்னன்னா, நான் உங்களோட ஒரு விஷயம் சொல்ல வரேன். இப்போ
ஒரு ஆக்சுவலா நான் இப்போ லேட்டஸ்டா இந்த ஒரு இதுலதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த படத்து பேரு கூட எழுதி வச்சிருந்தேன். நெவர் எண்டிங் ஸ்டோரி 84. சரிங்களா? அந்த படத்து பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நெவர் எண்டிங் ஸ்டோரி 84 அந்த படத்து பேரு. ஸோ அதுல அத ஒரு சின்ன பையன், அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏட்ரியான்னு சொல்லி அதுல டெஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவனுடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 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 சதன் ஈஸ்ட்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்து பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபோலிகோட். சதன் ஈஸ்ட்ல இருந்து ஃபோலிகோட்டுங்கிற ஒரு இடம் கிட்டத்தட்ட 10,000 மைல். சரிங்களா? அந்த 10,000 மைலு he has to travel. அந்த சின்ன பையன், ஒரு குதிரை மட்டும்தான் இருக்கும், கொஞ்சம் 2-3 தண்ணி இது இருக்கும், கொஞ்சம் ஃபுட் இருக்கும், அவ்வளவுதான், வேற எதுவும் இருக்காது அவர்கிட்ட. ஆனா அவன் 10,000 மைல் டிராவல் பண்ணணும். பயங்கரமான பனி இருக்கலாம், பயங்கரமான இடி இருக்கலாம், பயங்கரமான மின்னல், மழை, இருட்டு, என்ன வேணாலும் இருக்கலாம். கரெக்டா இல்லைங்களா? there are so many obstacles அவனுக்கு இருக்கும். பட் அவனோட மைண்ட்ல வந்து அவன் ஃபாதர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ இத வந்து இந்த 10,000 மைல நீ கடந்து அங்க போய்கிட்டேன்னா அந்த ஃபோலிகோட்டோட ராஜாவே நீதான். பிகாஸ் அந்த ஃபோலிகோட்டோடைய எப்படி சொல்றது, இளவரசனே நீதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவனோட மைண்ட்ல வந்து விதைச்சிருப்பாரு. கரெக்டா இல்லைங்களா? ஸோ அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஓகே நான் அங்க போகணுங்கிறது மட்டும் அவனோட மைண்ட்ல வந்து கன்சீவ் ஆயிருச்சு. 2வது விஷயம், அங்க போனா அவன் வந்து 10,000 மைல் போவான். எப்படி போவான்? எல்லாம் கடந்து போவான். ஏன்னா அவன் இன்னர் மைண்ட்ல என்னவா நினைச்சிட்டு போவான்னு கேட்டீங்கன்னா, அது மெசேஜ்ல ஒண்ணு இருக்கும். he feels that he is இளவரசன். சரிங்களா? அவன் இளவரசனா நினைச்சிட்டு அவனோட இடத்துக்கு இங்க இருந்து டிராவல் பண்ணி போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அந்த படத்தோட எண்டுல அவன் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி சோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அப்ப மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய மைண்ட்ல நீங்க ஒருத்தன உள்ளுக்குள்ள, இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட உட்கார்ந்து பேசுறீங்கன்னா அடுத்த 1 ஹவர்ல அவரோட மைண்ட்ல முதல்ல அவர் அக்செப்ட் பண்ண வைக்கணும். நீங்க வந்து பெருசா இருக்க போறீங்க, நீங்க பெருசா வந்துருவீங்க, உங்களோட ஃபேமிலி செக்யூர்டா இருக்க போகுது, நீங்க ஒரு மில்லியனரா இருப்பீங்க, நீங்களும் கார் வாங்குவீங்க, நீங்களும் வீடு வாங்குவீங்க, பிகாஸ் இவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்கன்னு அவரோட மைண்ட்ல செட் பண்ணிட்டோம்னா இட் இஸ் நாட் 1 ஹவர் கூட தேவையில்லை. கரெக்டா? த மூமெண்ட் அவர் ஒரு டெசிஷன் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் மைண்ட்ல, தட் இஸ் கோயிங் டு பி டேக் ஃபார் மோர் தென் 10,000 hours. இல்ல 1,00,000 ஹவர் கூட அவர் டிராவல் பண்ண முடியும். ஸோ வாட் யூ கன்சீவ் இன் த மைண்ட், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்த ஒரு ரைட் லீடர்ஷிப்னு சொல்ல வரேன். ஸோ இஃப் யூ சே எஸ், அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எஸ் கொடுங்க. ரைட்டா? ஸோ கன்சீவிங் தி இன்னர் மைண்ட், இட் ரிப்ளிகேட்ஸ் தி அவுட்டர் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் மெசேஜ். கரெக்டா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அப்போ இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க டிராவல் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க லக்க தேடி எல்லாம் போக வேண்டியதில்லை. லக் வில் ஃபைண்ட் யூ. சரிங்களா? டெஃபினட்டா சொல்லுவேன், லக் வில் ஃபைண்ட் யூ ஃப்ரெண்ட்ஸ். பட் யூ ஷுட் கன்சீவ். நீங்க மைண்ட்ல தயாராயிருந்தீங்கன்னா லக் உங்களை தேடிட்டு இருக்கும். சரிங்களா? நம்ம எப்படி லக்க தேடுறோமோ அந்த மாதிரி லக்கும் ஒரு சரியான நபரை தேடிட்டு தான் இருக்குது. ரெண்டும் இன்டர் கனெக்ட் ஆகும்போது இட் இஸ் கோயிங் டு பி மேசிவ் சக்சஸ். ரைட்டா? ஸோ டெஃபினெட்லி தி டே ஃபைண்ட்ஸ், லக் வில் ஃபைண்ட் யூ. சரியா? அடுத்தது இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ல அவங்களோட திங்கிங்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேசுறதே என்ன மாதிரி இருக்குன்னா, சார் என்ன சார் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது. கரெக்டா? என்ன சார் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, இங்க எல்லாத்துக்கும் நடக்குது. இப்ப நம்ம லீடர்ஸ் நிறைய பேர் பேசும்போது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஆன்லைன்ல நல்லா பெருசா வந்துட்டு இருக்காரு அப்படி அப்படின்னா, அப்போ அவரோட கம்பேர் பண்றது. கரெக்டா? அவரு இருக்க போறாரு, அதை பத்தி நமக்கு கவலை இல்லையே. சரிங்களா? அப்போ என்ன மெசேஜ்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போ அதுக்கு ஒரு மெசேஜ் வந்து கட் பண்ணிட்டேன். சரியா? அப்போ நீங்க எப்படி சொல்ல வருதுன்னா, யாரையும் குறை சொல்ல தேவையில்லைங்கிறேன், யாரையும் குறைய சொல்லாதீங்கிறேன். அப்படி நீங்க இருந்தாலே போதும். அதாவது என்ன மெசேஜ்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ. சரிங்களா? ஒரு புக்ல ஒன்று படிச்சிருந்தேன். அதுல ஒரு அருமையான வார்த்தை ஒண்ணு இருந்தது. வாட் யூ ஃபோக்கஸ் வில் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு போட்டிருந்தோம். அப்படின்னு என்ன? உங்கள் கவனம் எதன் மீது பாய்கிறதோ அது விரிவடையும். கரெக்டா? என்ன ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தைங்க.
உங்கள் கவனம் எதன் மீது பாய்கிறதோ அது விரிவடையும். வாட் யூ ஃபோக்கஸ் வில் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ அவரு நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஐயோ இவரு நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஐயோ அங்க நடக்குது, ஐயோ இங்க நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா இட் வில் கெட் எக்ஸ்பேண்ட். அவரு மட்டும் நல்லா பண்றாரு அப்படின்னு உங்களுடைய கவனம் செலுத்துனா அவர் என்ன நல்லா பண்ண போறாரு. கரெக்டா? ஸோ ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு 1 வீக் அட்லீஸ்ட் டோன்ட் யாரை பத்தியுமே குறைய சொல்லாதீங்க. சரிங்களா? இருந்தாலும் குறை இருந்தாலும் அதை ஏத்துக்கோங்க, குறை சொல்லாதீங்க. அப்படி ஒரு 1 வீக் இருந்து பாருங்களேன். யூ வில் ஃபீல் சம்திங் குட்னஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட். சரிங்களா? அப்போ மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லீடர் லீடர் இல்ல, நீங்கள் எதன் மீது கவனம் செலுத்துகிறீர்களோ அது விரிவடையும். அதுக்கு நல்லது கெட்டதுன்னெல்லாம் தெரியாது. சரிங்களா? அப்போ யூ ஆஸ் அ லீடரா நம்ம திங்க் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, யூ ஷுட் திங்க் ஃபார் a big momentum, you should think for the big organization, you should think for the big results. கரெக்டா? if you accept big கொடுங்களேன், big ரைட். தேங்க்யூ டெமன்ஸ், தேங்க்யூ. இன்னொரு 15 மினிட்ஸ்ல இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ சரி சார், இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். தேங்க்யூ, நல்லா மோட்டிவேட் பண்றீங்க. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். பட் ஒரு சில பணக்காரர் மட்டும் நல்லா பண்ணிட்டே இருக்காங்களே, எனக்கு மட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம நிறைய பீப்புள் நினைச்சது உண்டு. எஸ் சார், நோ? கரெக்டா? எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்களேன். அதான் என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க சொல்லுவீங்க பணக்காரர் மட்டும், சார் பணக்காரனுக்கு தான் சார் பணம் தேடி போகுது. கரெக்டா? பணக்காரனுக்கு தான் பணம் தேடி போகுது. நிறைய எஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க போல. ரைட்டா? பணக்காரங்களுக்கு தான் வந்து பணம் போகுது அப்படின்னு தோணுது. கரெக்டா இல்லைங்களா? ஏன் நார்மல் பீப்புளுக்கு வர்றது இல்லை அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா பணக்காரர்கள் வெற்றி அடைவதற்காக விளையாட்டை விளையாடுகிறார்கள். ஏழைகள் தோத்து போயிடக்கூடாதுன்னு விளையாட்டை விளையாடுறோம். எகெயின் ஐ எம் சேயிங், இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. பணக்காரர்கள் வெற்றி அடையறதுக்காக விளையாடுறாங்க, ஏழைகள் தோத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக விளையாட்டை விளையாடுறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், எஸ்பி பரில் இருக்காரு. சரிங்களா? எஸ்பி பரில் அவருக்கு மட்டும் என்ன 10 காது கொடுத்துருக்காரா, 10 வாய் கொடுத்துருக்காரா கடவுள்? இல்ல 2 காலுக்கு பதில் 7 கால் கொடுத்துருக்காரா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கரெக்டா இல்லையா? எஸ்பி பரில் வந்து எதுக்காக விளையாடுறாருன்னா, he is getting almost 84 lakhs per month. சரிங்களா? எஸ்பி பரில் எடுத்துக்கோங்க, சித்தார்த் சிங், நம்மளோட அப்ளைன் சித்தார்த் சிங் எடுத்துக்கோங்க, சுப்பையா செட்டி எடுத்துக்கோங்க, ஈவன் நம்மளோட அப்ளைன் பாலா எடுத்துக்கோங்க, பாலசுப்ரமணியம். இவங்க எல்லாரும் என்னைக்காவது வந்து எனக்கு மட்டும் டீம் வரல, எனக்கு எப்படியாவது ஒரு 10,000 ரூபா வந்துட்டா போதும், எப்படியாவது ஒரு 8,000 ரூபா வந்துருச்சுன்னா போதும், எப்படியாவது ஒரு மாருதி கார் வாங்கிட்டேன்னா போதும் அப்படிங்கிற தாட் அவங்களுடைய தாட் ப்ராசஸ்லயோ அல்லது ஸ்பீச்லயோ என்னைக்காவது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெவர் நெவர். அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மந்த்லி 1 crore எடுக்கணும், மந்த்லி 1 crore மேல இன்கம் பண்ணணும், ஆடில போகணும், போர்ச்சில் போகணும், லம்போகினில போகணும், ஜாகுவார்ல போகணும்னு உங்களோட பேச்சு இருக்கும். சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, விளையாடுறதுன்னு முடிவாயிருச்சுல்ல, பிளே ஃபார் பிக் ஒன், பிளே ஃபார் பிக் ஒன். சரிங்களா? நீங்க எழுதி பாருங்க, ஸ்மால்னு எழுதுங்களேன், SMALL. ஸ்மால்னு எழுதுனா 5 லெட்டர், பிக்னு எழுதுனா 3 லெட்டர் தான். கரெக்டா? கடவுள் அப்படிதான் வச்சிருக்காப்ல. ஸ்மாலா சிந்திக்கிறதுக்கு தான் நிறைய கஷ்டப்படணும், பெருசா சிந்திக்கிறதுக்கு பெருசா கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ திங்க் பிக், பிளே ஃபார் வின். சரிங்களா? மாபெரும் வெற்றி அடைகிறதுக்காக விளையாடுங்க, தோத்து போயிடணுங்கிறதுக்காக விளையாடாதீங்க. நிறைய நம்ம பீப்புள்கிட்ட இருக்கிற ஒரு 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 ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது நான் தோத்து போயிடக்கூடாதுன்னு ஒருத்தன் விளையாடுனா அவன் எப்படிங்க ஜெயிப்பான்? சரிங்களா? ஸோ திங்க், பிளே ஃபார் பிக் ஒன். சரிங்களா? நீங்க பிக் ஒன்னு நினைச்சாதானே கடவுள் உங்களுக்கு சரியான பிக் பீப்புளை கொடுப்பாரு. நம்மளே சேத்துல இருந்தோம்னா கடவுள் என்ன கொடுப்பாரு? சேத்துல விளையாடுற மாதிரி தான் நமக்கு கொடுக்க போறாரு. சரிங்களா? ஸோ திங்க் ஃபார் பிக் ஒன். அடுத்தது,
ரைட் சார். ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா எனக்கு மனசு ஏத்துக்குது. அப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சுகமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பெரிய கேமா விளையாடுங்க. சரிங்களா? அப்படி பெரிய கேமா விளையாண்டீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஒரு கம்ஃபர்டபிள் லைஃபாவது நீங்க லீட் பண்ண முடியும். கம்ஃபர்டபிள் லைஃப்க்கு நீங்க லீட் பண்ணீங்கன்னா, கடைசியில குடிசை வீட்ல தான் நம்மளுடைய லைஃப் முடியும். சரிங்களா? ஆஸ் எ லீடர், திங்க் பிக், திங்க் வெற்றி அடையறதுக்காக விளையாடுங்க. சரிங்களா? அடுத்தது, இப்போ அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு இன்னொரு ஏன் இன்னொரு நீங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஒரு டிஸ்கஷன் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். என்னன்னா, சார் வெற்றி அடைய நினைக்கிறது நீங்க தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். அது ஒரு பயம் இருக்கு. கரெக்ட்டா? இன்னொரு பெரிய மரண பயம் நெறைய லீடர்களுக்கு இருக்கு. சரிங்களா? கேட்கிறீங்களா? கேட்கிறீங்கன்னா, எஸ் குடுங்களேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். ரைட்டா? சரிங்களா? ஓகே. சரி. அந்த அந்த வேர்ட் என்னன்னா, நெறைய நண்பர்களுக்கு ஓகே, ஓகே. போதும். ஸ்டாப் பண்ணுங்க. கவனிங்க. நெறைய நண்பர்களுக்கு அவன் தோத்துருவோங்கிற பயத்த விட, ஜெயிச்சுட்டா என்ன பண்றதுங்கிற பயம் பெருசா இருக்கும். ஐயோ! நான் ஜெயிச்சுட்டா, ஐயோ! என்னால போய் மாசம் ரூ. 1,00,00,000 சம்பாரிச்சுட்டா, ஐயோ! என்னாலலாம் ஆடி கார்ல போ முடியுமா? ஐயய்யோ! எவ்வளோ பெரிய லீடர்லாம் இருப்பாங்க. அவங்களோட நம்ம போய் சரிசையா உட்கார்ந்துட முடியுமா? ஐயோ! அப்பா! 10,000 பேர் இருக்கிற ஸ்டேஜ்ல என்னால பேசிற முடியுமா? சரிங்களா? வெரி, வெரி வொர்ஸ்ட் திங்கிங். நான் ஜெயிச்சுட்டா, அந்த எங்க ஜெயிச்சிருவனோன்னு பயம் நெறைய பேர்த்துக்கு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, முன்னாடி சீட்டு காலியா இருக்கு. அங்க உட்காரணும். கரெக்ட்டுங்களா? கடைசி சீட்ல போய் தேடி மூலையில உட்காருவாய்ங்க. பிகாஸ் புவர் மென்டாலிட்டி பீப்பிள். எங்க நம்ம ஜெயிச்சுட்டா என்ன பண்றது? ஒருவேள ஜெயிச்சுட்டா? ஒருவேள ஜெயிச்சு நல்லா இருந்துட்டா? ஒருவேள ஜெயிச்சு குடும்பம் பென்ஸ் ஆடில கீது போயிருச்சுன்னா, ஒருவேள நம்மள 10,000 பேருக்கு முன்னாடி கீது பேச சொல்லிட்டாங்கன்னா, எப்படி நம்மளால பேச முடியும்? அப்படின்னு தன்னை பற்றிய தாழ்வான ஒரு ஒரு மனப்பான்மை தான் வெற்றிய தள்ளி போடுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தோல்விய பத்தி எந்த அளவுக்கு பயம் இருக்கோ, வெற்றி அடைஞ்சுட்டா அதோடைய விஷயத்த நினைச்சு பயப்படுறதுனாலயும் தள்ளி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் தட் ஃபிரெண்ட்ஸ். நீங்க செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு ஏத்த மாரி சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்ட்டா? உங்கனால இன்னைக்கு டைமண்ட கன்சீவ் பண்ண முடிஞ்சிருக்குன்னா, யூ ஆர் அ டைமண்ட். உங்கனால இன்னைக்கு வந்து இத முடிஞ்சிருக்குன்னு இந்த பிரபஞ்சம் நினைச்சிருந்ததுன்னா, யூ ஆர் ஸ்டாண்டிங் தேர். அப்போ வெற்றிய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வெற்றி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதுக்கு தகுந்த மாரி சூழ்நிலைகளும் உங்கள ஆராதிக்கும்னு சொல்ல வரேன். கரெக்ட்டா? இஃப் யூ அக்செப்ட் வெற்றின்னு குடுங்களேன். ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ். ஸோ அப்போ இந்த மொமெண்ட்ல இருந்து நீங்க எதுக்காக விளையாடணும்? தோல்வி அடையறதுக்காக விளையாடாதீங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு நிக்க போறீங்க. நீங்க நின்னு பேசுனா 10 லீடர்ஸ் வந்து பேசியிருந்தாலும், நீங்க போய் நின்னு மைக்க புடிச்சா ஆடியோ ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. க்ளோஸ் பண்ணிருங்க. சாரி டெமன், அது வந்து ஒரு நான் மீட்டிங் முடியும்போது அந்த விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. எதுக்காக வைஃபை கனெக்ட் பண்ணாம இருந்தேன்னு சொல்றேன். அது மீட்டிங் எண்ட் ஆஃப் தி செஷன்ல உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ அனதர் ஒரு 10 மினிட்ஸ்ல வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் தி செஷன். ஸோ அப்போ இப்போ அடுத்த ஒரு விஷயம் உங்களோட டிஸ்கஸ் பண்ணலான்னு. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒன்லி 3% பீப்புள் தான் சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. கரெக்டா இல்லையா? தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் நந்தகுமார். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆடியோ கிளியரா இருக்குங்க.
இப்போ ஒன்லி 3% பீப்புள் தான் சக்சஸ் பண்ண முடியுது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. மற்ற எல்லாருனாலையும் பெருசா சக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்கு. அது ஏன்? என்னைக்காவது அதை பத்தி சிந்திச்சிருக்கீங்களா? என்னைக்காவது அதை பத்தி நம்ம எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்படி கூட சொல்லலாமே, அந்த பெருசா சக்சஸ் பண்ண பீப்புள் எடுத்து பாருங்களேன். நம்ம யாரையும் குறை சொல்லல. பட் அவங்க வந்து பிறவியிலே பார்த்தீங்கன்னா பெரிய இந்திரன் மாதிரி ஒரு அழகாவோ அல்லது பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 6 அடிக்கு 6 அடி தான் இருக்கணும். அப்படிலாம் ஏதாவது இருக்கா? மேபி அவங்க ரொம்ப சார்மிங்கா இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ்லாம் அவங்களுக்கு பேச தெரியாது. ஈவன் அந்த லோக்கல் லாங்குவேஜ் கூட பேச தெரியாது. எப்படி சொல்றது? அவங்க ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா யாரும் பெருசா வந்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு 3% பீப்புள் பார்த்தீங்கன்னா எனி ஃபீல்டுல சக்சஸ் ஆயிருப்பாங்க. கரெக்டா இல்லைங்களா? வி ஆர் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதனால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட உங்களை நான் கனெக்ட் பண்றேன். கரெக்டா? அப்போ ஏன் இந்த கொஸ்டின் யாருக்காவது தெரியும்? ஏன்னு திங்க் பண்ணிருக்கீங்களா? ஒய் 3% பீப்புள் ஒன்லி சக்சஸ், நோ ஒன் லைக் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. மிஸ்டர் மூத்துக்குளி சொல்லியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ, ஃபேண்டாஸ்டிக். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை தான். கரெக்ட், சரியா? 3 people ஒன்லி ரன்னிங் ஃபார் கோல். ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. நல்லா நீங்க சொல்லியிருக்கீங்க. என்னுடைய தாட்ல இருந்து நான் ஒன்று சொல்ல வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னன்னா they are simply not go through the pain. இன்னொரு வாட்டி சொல்றேன். பரவாயில்ல, டைப் அடிக்க வேணாம், கேளுங்க. ஏன் 97% மக்கள் ஜெயிக்கிறது இல்லை இன் அவர் பர்டிகுலர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா, தே ஆர் சிம்பிளி நாட் ரெடி டு கோ த்ரூ த பெயின். அப்படின்னா என்ன? அந்த சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான பெயின் இருக்கும். அந்த பெயினை தாங்கிறதுக்கு வழி இல்லாதவன் தோத்துறான். அந்த பெயினை தாங்கிறதுக்கு உண்டான அந்த வலி இருக்கும். அந்த வலியை தாங்கி நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற பீப்புள் வின் பண்ணிடுறாங்க. ஸோ த மெசேஜ் இஸ் பீப்புள் ஹூ ஆர் ஆல் ரெடி டு கோ த்ரூ த பெயின். பெயின் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பெயின் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், எப்படி சொல்றேன், இப்போ ஒரு மதர் இருப்பாங்க. கரெக்டா? ஒரு மதர் கன்சீவா இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு நார்மல் உமன். பட் குழந்தை பிறந்த மூமெண்ட் அவங்க என்னவா மாறிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இஸ் ப்ரமோஷன் அஸ் அ மதர். கரெக்டா? உமன்ல இருந்து மதருக்கு ப்ரமோட் ஆகுறாங்க. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு புது பர்த் உருவாகுது. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் இன் ஸ்டார் டைரக்டர் லெவல்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அடுத்த பர்த் எடுக்கணும், ஒரு புது பர்த் எடுக்கணும்னா there will be a pain. கரெக்டா? அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை கன்சீவ் பண்ணணும். அதுல அந்த அந்த பிரசவ வலி இருக்குதான் செய்யும். அந்த வலியை தாங்கிக்கிற ஒருத்தினால மட்டும்தான் தாயாக முடியிற மாதிரி, இந்த வலியை தாங்கிக்கிறதுக்கு நீங்க தயாரானீங்கன்னா the success will go. So my message is very simple. ஏன் 97% மக்கள் ஜெயிக்கிறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, they are not simply go through the pain. சரிங்களா? ஸோ அக்செப்ட் த பெயின் ஃபார் சம் டைம். ஆனா ஒன்ஸ் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த பெயினை அந்த பெயினை எடுத்துட்டு நேற்று தான் ஆக்சுவலா நண்பன் படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அந்த அவ்வளவு பெயின் அவங்க துடிப்பாங்க வழியில. பட் அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெயின் எல்லாம் காணாம போயிடும். இந்த சேம் டே அந்த பெயினை நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எண்ட் ரிசல்ட்ஸ் வில் பி ஃப்ரூட்ஃபுல். பட் நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு நபர் பெயின் எடுக்கிறது மூலமா அடுத்து வரக்கூடிய தலைமுறையே ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும்னா வலிதான் தாங்குங்களே. இதுல என்ன கரைஞ்சு போச்சு? ஸோ ரெடின்னா ரெடின்னு கொடுங்க. ரெடி. ஸோ ரெடி ஃபார் த பெயின்னா பட் ரெடின்னு கொடுக்கணும். ரைட்டா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ இந்த பீரியட்ல, சரியா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தேங்க்யூ வெரி மச். ஸோ கோ த்ரூ த பெயினுங்க. அது சுகமான பெயினுங்க. அது
யூ வில் என்ஜாய். ஏன்னா நீங்க ஒரு கிரவுனா, ஒரு யூசிடியா, ஒரு டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டரா மாசம் ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா சம்பாதிக்கும் போது, நீங்க ஒரு பெரிய வீடு கட்டி இருக்கும்போது, எல்லா ஃபேமிலி உங்களுடைய ஒரு ரிலேட்டிவ் எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கும்போது, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் போட்டுட்டு ஒரு ஜாகுவார்லயோ, ஒரு ஆடிலயோ, ஒரு ஒயிட் கலர் கார்ல நீங்க போய் இறங்கி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் என்னங்க பெயின், அதெல்லாம் இட் வில் வேனிஷ். கரெக்டா? ஸோ என்ஜாய் த ப்ராசஸ், என்ஜாய் த பெயின். இட் இஸ் கோயிங் டு பி ட்ரூ லீடர்ஷிப். சரிங்களா? அண்ட் ஃபைனலி அடுத்த ஒரு 4 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ என்னன்னா இந்த பீரியட்ல சார் இந்த வந்து கஷ்டமான காலமா இருக்கு. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா கொரோனாவா இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம இப்படி டஃப்பான சூழ்நிலையில இருக்குமே, நம்மளால ஜெயிச்சிட முடியுமா, நம்மளால பண்ணிட முடியுமா அப்படின்னு தோணுது இல்லையா? அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாபாரதத்துல ஒரு விஷயம் நடக்குது. கரெக்டு? அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, யுதிஷ்டன் இருக்காருங்களா, யுதிஷ்டன் வந்து விதிரர்கிட்ட விதிரருங்கிறது அப்பா, கரெக்டா? யுதிஷ்டன்ங்கிறது பையன். விதிரர் வந்து யுதிஷ்டனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். ஏப்பா, இப்போ ஒரு பெரிய காடு இருக்கு, அந்த காட்டுல எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சுன்னா எப்படி வந்து அந்த மிருகங்கள்லாம் எப்படி காப்பாற்றப்படும், அது என்ன ஆகும் அதோடைய லைஃப் அப்படின்னு சொல்றாரு. அப்போ டிஃபிகல்ட் பாத் ஆஃபன் லீட்ஸ் டு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ போதும், டைப் பண்ணது போது இங்கே கவனிங்க. சரிங்களா? அப்போ என்னன்னா, ஸோ யுதிஷ்டனிடம் விதுரர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னது? ஏன்னா இப்போ நம்ம டஃப் டைம்ல இருக்கோம் இல்லையா, இந்த கோவிட்ல லாக்டவுன், எல்லாம் வெளியில போறதுக்கு சிரமமா இருக்கு, பிவி வரமா இருக்கு, டீம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எல்லாம் ஓகே. கரெக்டா? அப்போ யுதிஷ்டன் வந்து ஒரு பதில் சொல்றாரு. அப்பா, நீங்க சொல்ல வர்றது கரெக்ட், தந்தையே நீங்க சொல்றது கரெக்ட். பெரிய காடு தீப்பத்தி எரியும் போது ஜாம்பவானா இருக்கக்கூடிய யானையா இருக்கட்டும், யானை, புலி, சரிங்களா, சிங்கம், ரொம்ப ஸ்பீடா ஓடக்கூடிய புலி, மான், சிறுத்தை, இது எல்லாம் தீயில அடிபட்டு கருகிறோம். ஆனா வங்குக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த பொந்துக்குள்ள இருக்கக்கூடிய எலி மட்டும் அமைதியா இருந்து உள்ளேயே இருந்து கொஞ்ச காலத்துல அந்த நெருப்பு அணைஞ்சோம்னா இந்த எலி வெளியில வந்து புலி மாதிரி வாழ தொடங்கும் அப்படின்னு யுதிஷ்டன் வந்து விதுரரிடம் சொல்றாரு. இப்போ இன்னைக்கு வந்து சுச்சுவேஷன்ஸ் ஆர் வர்ஸ்ட். ஏன்னா நிறைய இப்போ கூட நான் மெசேஜ் அட்டன் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ் இப்போ மார்னிங் இறந்துட்டாங்க. ஸோ அது கால் வரும், கண்டிப்பா அதை நம்ம அட்டன் பண்ணாம விட்டா தே ஃபீல் பேட் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த நெட்ஒர்க் கட் பண்ணாம வச்சிருந்தேன். ஐம் சாரி ஃபார் தட். பிகாஸ் எனக்கு தெரியும் ஆல்ரெடி இறந்துட்டாங்க தெரியும், மெசேஜ் வருங்கிறதுனால தான். அப்போ இந்த பீரியட் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் 1 மந்த்ங்க. சரிங்களா? இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் 1 மந்த். நீங்க உங்க வீட்டுல இருந்து when you see it is a time for you to நீங்க யாருன்னு உணர்றதுக்கும், நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, ஆக்சுவலா உங்களுக்கு என்ன வேணும், ஃபார் வாட் யூ ஆர், சரிங்களா, எதுக்காக நீங்க இருக்கீங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூ, இது எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பீரியட் தான் இது, நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ சரியான தருணம், இந்த தருணத்துல நீங்க இருந்து அப்போ இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாம், நான் கூட லாஸ்ட் வீடியோ போட்டேன், நிறைய பேர் வெளியில போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, என்ன சுகுசார் பயந்துட்டீங்களா, பயப்பட மாட்டீங்க நீங்களே பயந்துட்டீங்களான்னு போட்டாங்க. அது பயம் இல்ல, பாதுகாப்பு. கரெக்டா? ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஒரு நம்மளோட இலக்கு வந்து தெரியும், உங்களுக்கு தெரியும், 100 பேருக்கு 1 லட்ச ரூபாய் இன்கம் வாங்குறது தான் இட் இஸ் மை கோல். அப்போ என்னோட இலக்குக்கு நான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னா ஐ ஷுட் சேஃப் கார்ட் பண்ணி கொண்டு போகணும் இல்லையா? ஸோ அப்போ சரியான தருணம் இந்த ஒரு 1 வீக் 10 days, மேக்ஸிமம் 15 days இட் இஸ் கோயிங் டு கெட் சால்வ்டு. அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் இஸ் ஹியூஜ். பிகாஸ் உங்களுக்கு எப்படி பிரச்சனை இருக்குதோ, நம்மளுக்கு எப்படி பண தேவை இருக்குதோ, அதே மாதிரி தான் உலகத்துல இருக்கிற அத்தனை பீப்புளுக்கும் பணம் தேவைப்படும். சரிங்களா? ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். அடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேதாத்ரி மகரிஷி அவரோட இதுக்கு போயிருந்தேன், பொள்ளாச்சி. அங்க அவர் கைப்பட எழுதி வச்சிருந்த ஒரு வாசகம் ஒண்ணு இருக்கு. என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு அந்த வார்த்தை. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அதை அப்படியே படிக்கணுங்கிறதுக்காக எழுதி வச்சேன். உனக்கும் நல்லதாய் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் உன் நித்திய கடன் அப்படின்னு போட்டிருக்காரு. நித்திய கடன் என்ன? பிறவி கடன். அதாவது இன்னொரு தெளிவா சொல்றேன், நம்மளுக்கு புரியுற தமிழ்ல, உனக்கும் நல்லதா, அதை செயல்படுத்துறது மூலம் ஊருக்கும் நல்லதா
ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது உன்னோட பிறவி கடன்னு வேதாத்ரி அவர் கைப்பட எழுதி வச்சிருக்காரு. நீங்க வேணா ஆலியார் போன பாருங்க. உங்களுக்கு தெரியும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம ஆஸ் அ லீடர்ஷிப் நீங்க எடுத்து டெவலப் பண்ணும்போது நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்க மூலியமா ஒரு ஊரும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்படிங்கும்போது இதை மக்களுக்கு எடுத்துட்டு போக வேண்டியது நம்மளோட பிறவி கடன். ஸோ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் பர்த். டெஃபினெட்லி வின்னர்ஸ் வேர்ல்ட்வைட் அண்ட் வி வில் பி வித் யூ. அகெயின் சொல்றேன், யூ ஆர் இன் த ரைட் ட்ராக், யூ ஆர் இன் த ரைட் ஃபீல்ட், யூ ஆர் இன் த ரைட் கம்பெனி, யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ், யூ ஆர் இன் த ரைட் லீடர்ஷிப், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி you are the right person. That is the reason you are here. So believe it, achieve it. கண்டிப்பா சொல்றேன், it is going to be a massive success for you. So stay positive and thank you very much for the session. Thank you. So ஏதாவது ஒரு மெசேஜ் யாராவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மேபி 1 or 2 questions மட்டும் கேட்கலாம். If you want, otherwise we can complete. Hand over to Mr. Sasi. லீடர்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாங்க. Good morning, sir. Good morning. I am Thangavel from Nasinur, Erode district. சொல்லுங்க சார், சொல்லுங்க. சார், நீங்க சொன்னீங்க இந்த பேண்டமிக் டைம்ல எல்லாரும் பண ரீதியாவே எல்லாம் இதா இருப்பாங்க அப்படின்னு. இந்த டைம்ல நம்ம போய் எப்படி அவங்கள அப்ரோச் பண்றது? ஓகே, இந்த டைம்ல தயவு செஞ்சு அவங்கள போய் அப்ரோச் பண்ணாதீங்க. அதுதான் நான் கடைசியா உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன். வெயிட் ஃபார் த ரைட் டைம். இந்த டைம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த டைம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். ஃபோன் பண்ணிட்டு நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஒரு கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணுங்க. ஆமா சார், எப்படின்னா உங்களோட கொஸ்டின் எப்படி இருக்கணும்னா, சார் இந்த பீரியட்ல எல்லாத்துக்கும் இன்கம் கம்மியா இருக்கு, என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், ஆமா சார் அப்படிம்பாங்க. சரிங்களா? அப்போ உண்மைதான் சார். அந்த மாதிரி சம்திங் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த பீரியட்ல உருவாக்குங்க. டோன்ட் கோ அவுட் ஃபார் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 1 week. சரிங்களா? அதே மாதிரி ஃபோன்லையும் பேசி இந்த மாதிரி ஒரு பெரிய வருமானத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உடனே கோடீஸ்வரன் எல்லாம் கூப்பிட்றாதீங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பீரியட்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவருக்கு ஃபோன் அடிச்சா வாங்க மீட் பண்ணலாமா, நீங்க மீட் பண்ணலாம்னு சொன்னா அவர் கொஸ்டினே கேட்க கூடாது. நண்பர் கூப்பிட்டுருக்காரு, ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சீங்கன்னா that is going to be nice for this particular pandemic situation நினைக்கிறேன். Thank you. லீடர்ஸ் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, யாரும் இதை கேட்கல. ஃபண்டாஸ்டிக். ஸோ அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்மளோட மென்டர் மிஸ்டர் சுகு சார் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. டெஃபினட்டா இந்த 1 hour செஷன் வந்து நம்மளோட லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய எல்லா லீடருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய வந்து நம்ம எப்படி அடுத்தடுத்தது நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யுக்தியும் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. டெஃபினட்டா இது எல்லாத்துக்குமே பயன்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு லீடர் ஆகணும் அப்படின்னு வச்சுன்னா ஒரு நல்ல லீடர் கிட்ட இருக்கணும். ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லீடர் கீழே தான், நம்ம மென்டர்ஷிப் கீழே தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வின்னர்ஸ் வேர்ல்ட் வைட். ஸோ அழகான இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளோட வளர்ச்சிக்கு கண்டிப்பா பயன்பெறும். ஸோ டைமண்ட் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சேஃபா இருங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ பயப்படல, பங்குக்குள்ளார பதுங்கி இருக்கும். ஏன்னா எல்லாமே அடங்குனதுக்கு அப்புறம் வெளியே வரும்போது இன்னும் நம்ம வீரியமா செயல்பட முடியும். எல்லாருமே ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு சேஃபா வீட்ல இருந்துட்டு இந்த பிசினஸை வந்துட்டு சேஃபா கொண்டு போங்க. ஸ்டே ஹோம், நல்லா பிசினஸ் பண்ணலாங்க. பாதுகாப்பா இருங்க. நன்றி. தேங்க்யூ.
தேங்க்யூ வெரி மச். இதோட இந்த செஷன் முடியுது. தேங்க்யூ வெரி மச்.